அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது முதலாம் வகுப்பு தமிழ் பாடம் படிக்க போகிறோம். நாம் ஏற்கனவே முதல் 5 பாடங்கள் படித்தாச்சு. அப்படிதானே? 5 பாடமும் எல்லா மாணவர்களும் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இப்பொழுது பாடம் 6 படிக்க போகிறோம். சரியா? பாடம் 6, உயிரெழுத்துக்களை அறிவோம். உயிரெழுத்துக்களை அறிவோம். ஏற்கனவே உயிரெழுத்துக்கள்னால் என்ன, உயிரெழுத்துக்கள் எத்தனை படிச்சிருக்கோம். அப்படிதானே? உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12. அது எதெல்லாம்? அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஔ. அப்படிதானே? ஏற்கனவே நம்ம உயிரெழுத்துக்கள் நிறைய முறை படிச்சிட்டோம். அந்த உயிரெழுத்துக்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம இப்போ படிக்க போகிறோம். சரியா? ஆ அரசன், ஆ அரசன். ஆ ஆமை, ஆ ஆமை. இ இஞ்சி, இ இஞ்சி. ஈ ஈ. உ உலகம், உ உலகம். ஊ ஊதல், ஊ ஊதல். ஏ எறும்பு, ஏ எறும்பு. ஏ ஏர், ஏ ஏர். ஐ ஐவர், ஐ ஐவர். ஓ 9, ஓ 9. ஓ ஓடம், ஓ ஓடம். ஔ ஔவை, ஔ ஔவை. ஆ அரசன், ஆ ரா சா இன் அரசன், ஆ அரசன். ஆ ஆமை, ஆ மை, ஆமை. ஆ மை, ஆமை. இ இஞ்சி, இ இஞ்சி, இஞ்சி. இ இஞ்சி, இஞ்சி. ஈ ஈ. உ உலகம், உ லா ஹா இம் உலகம், உ லா ஹா இம் உலகம். ஊ ஊதல், ஊ ஊதல். ஊ தா இல் ஊதல், ஊ தா இல் ஊதல். ஏ எறும்பு, ஏ ரு இம் பு எறும்பு, ஏ ரு இம் பு எறும்பு. ஏ இர் ஏர், ஏ இர் இர் ஏர். ஐ வா இர் ஐவர், ஐ வா இர் ஐவர். ஓ இன் பா து 9, ஓ இன் பா து 9. ஓ டா இம் ஓடம், ஓ டா இம் ஓடம். ஔவை ஔவை, ஔவை ஔவை. ஓகே சில்ட்ரன்ஸ், நம்ம உயிரெழுத்துக்களை ஆ முதல் ஔ வரை உள்ள வார்த்தைகளை படிச்சிருக்கோம். இதை எல்லாரும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். சரியா? அடுத்ததாக உயிரெழுத்துக்களை எழுதுக. இதில் என்ன செய்யணும்? இந்த உயிரெழுத்துக்களை இதில் கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஆ முதல் ஔ வரை கொடுத்துருக்காங்க. இதை என்ன செய்யுங்க? இதுக்கு மேலே அப்படியே எழுதணும். சரியா? இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஆ முதல் ஔ வரை. சரியா? அடுத்தது உயிரெழுத்துக்கள் எழுதுக. இங்கே ஆ முதல் ஔ வரை இதுக்கு மேலே எழுதி முடிச்சுட்டு என்ன செய்யணும்? வரிசையாட்டு ஆ முதல் ஔ வரை எழுதணும். இந்த லாஸ்ட்டு தனியாக ஒரு கட்டம் வச்சுருக்காங்க இல்லை, அதில் என்ன எழுதணும்? ஆயுத எழுத்து. சரியா? ஆயுத எழுத்து அக்கு எழுதணும். சரியா? உயிரெழுத்துக்களை வரிசை எழுதிட்டு ஆயுத எழுத்தை இந்த தனி பாக்ஸில் எழுதணும். சரியா? அடுத்ததாக உயிரெழுத்துக்களை சேர்த்தால் நீந்தும். இதில் என்ன ஒரு மீன் வரைஞ்சிருக்காங்க. அப்படிதான் இதில் ஆ முதல் ஔ வரை உள்ள எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இது வரிசைப்படி ஆ முதல் ஔ வரை என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணணும். சரியா? ஜாயின் பண்ணால் அழகான ஒரு மீன் இங்கே கிடைக்கும். சரியா? இதில் என்ன செய்யுங்க? அழகாக ஜாயின் பண்ணி கலர் பண்ணுங்க. சரியா? இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். அடுத்ததாக பழங்களை உண்ண குரங்கிற்கு உதவுங்கள். இந்த குரங்கு இருக்குது. அப்படி தானே? இந்த குரங்கு இந்த ஆ ஆ இ இந்த 3 வழி கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஆ ஆ இ இந்த 3 வழியில் எந்த வழி போனால் இந்த பழத்தை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? சரியா சில்ட்ரன்ஸ்? அடுத்ததாக படம் பார்த்து உயிரெழுத்துக்களை வட்டமிடுக. படம் பார்த்து உயிரெழுத்துக்களை வட்டமிடுக. இதில் முதலாவது ஆ இம் மா அம்மா. இதில் உயிரெழுத்து யாது சொல்லுங்கள்?
ஆ அப்படிதானே? இந்த ஆ என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும் சரியா? ஆ இம் மா அம்மா. இதில் உயிரெழுத்து ஆ சரியா? அடுத்ததாக ஆ சி ரி யா இர் ஆசிரியர். ஆ சி ரி யா இர் ஆசிரியர். இதில் எது உயிரெழுத்து? ஆ. இந்த ஆ என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும் சரியா? அடுத்ததாக வந்து இட்டலி. இ இட்டாலி இட்டலி. இதில் உயிரெழுத்து யாது? ஈ அப்படிதானே? இந்த ஈ என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும் சரியா? அடுத்ததாக வந்து ஈ இக்கா இல் ஈக்கள். இதில் உயிரெழுத்து ஈ அப்படிதானே? ஈ எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? அந்த ஈயை என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும் சரியா? அடுத்ததாக ஊ ரா இல் உரல். ஊ ரா இல் உரல். இதில் உயிரெழுத்து யாது? ஊ சரியா? இந்த ஊ என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும். அடுத்த வார்த்தை ஊ இன் சா இல் ஊஞ்சல். இதில் உயிரெழுத்து ஊ. இந்த ஊவை என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும் சரியா? முதலாவது படம் பார்த்து உயிரெழுத்துக்களை வட்டமிடுகையில் முதல் எழுத்து என்னது? அம்மா. அம்மாயில் முதல் எழுத்து ஆ அப்படிதானே? அந்த முதல் எழுத்து என்னது? உயிரெழுத்து. அதை என்ன செய்யணும்? வட்டமிடணும். இரண்டாவது ஆசிரியர். இரண்டாவது ஆசிரியர். இதில் உயிரெழுத்து யாது? ஆ. மூன்றாவது இட்டலி. இதில் உயிரெழுத்து யாது? ஈ. நான்காவது ஈக்கள். ஈக்களில் உயிரெழுத்து ஈ. ஐந்தாவது உரல். உரலில் உயிரெழுத்து யாது? ஊ. ஆறாவது ஊஞ்சல். ஊஞ்சலில் உயிரெழுத்து என்னது? ஊ. சரியா? இதை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும் சரி? அடுத்ததாக வந்து உயிரெழுத்துக்களை எழுதுக. உயிரெழுத்துக்களை எழுதுக. இதில் வந்து உயிரெழுத்து யாது அப்படின்னு உள்ளதை என்ன செய்யணும்? இந்த பாக்ஸில் எடுத்து எழுதணும் சரியா? ஊ டா இல் உடல். இதில் வந்து உயிரெழுத்து யாது? ஊ அப்படிதானே? ஊ டா இல் உடல். இதில் உயிரெழுத்து ஊ. அதை என்ன செய்யணும்? இந்த பாக்ஸில் ஊ அப்படின்னு உள்ளதை எடுத்து எழுதணும் சரியா? இரண்டாவது ஆ இன் ஆண். இதில் உயிரெழுத்து யாது? ஆ அப்படிதானே? அந்த ஆ என்ன செய்யணும்? இந்த பாக்ஸில் எழுதணும் சரியா? மூன்றாவது இ லை இலை. இ லை இலை. இந்த மூன்றாவது இலையில் உயிரெழுத்து யாது? ஈ. இந்த ஈ என்ன செய்யணும்? இந்த பாக்ஸில் எடுத்து எழுதணும் சரியா? நான்காவது வந்து ஏ ரோ இம் பூ எறும்பு. ஏ ரோ இம் பூ எறும்பு. எறும்பில் உயிரெழுத்து யாது? ஏ அப்படிதானே? இந்த ஏ என்ன செய்யணும்? இந்த பாக்ஸில் எடுத்து எழுதணும் சரியா? ஐந்தாவது ஓ இட்டா ஹா இம் ஒட்டகம். இந்த ஒட்டகம் இதில் உயிரெழுத்து யாது? ஓ அப்படிதானே? இந்த ஓ என்ன செய்யணும்? இந்த பாக்ஸில் எழுதணும் சரியா? உயிரெழுத்துக்களை எடுத்து எழுதுக. ஊ டாயில் உடல். இதில் உயிரெழுத்து யாது? அது உள்ளதை எழுதணும் சரியா? இரண்டாவது ஆ இன் ஆண். மூன்றாவது இ லை இலை. நான்காவது ஏ ரூ இம் பூ எறும்பு. ஐந்தாவது ஓ இட்டா ஹா இம் ஒட்டகம். இதில் வந்து யாது உயிரெழுத்து அப்படின்னு உள்ளதை எடுத்து என்ன செய்யணும்? எழுதணும் சரியா? இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணி முடிக்கணும் சரியா? ஓகே சில்ட்ரன்ஸ், இதெல்லாம் நீட்டாக எழுதி முடிச்சு என்ன செய்யுங்க? எனக்கு நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சரியா? ஓகே சில்ட்ரன்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் சரியா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.